கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தையை பார்க்குற, கேட்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் தேவன் உங்களை விடுதலாக்கி சாட்சியாக வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தேவன் விடுதலை நாயகனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து அதிசயங்களை பார்க்கலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். காரணம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணத்தக்கதாக நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு சொன்ன வார்த்தைப்படி டெய்லி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2:19. ஆகாய் அந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம். இந்த நாள் முதல் கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை ஊழியக்காரர் மூலிமா கர்த்தர் உங்களுக்கு நேராக அனுப்பும் போது நீங்கள் அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை, அந்த தீர்க்கமான ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமேன்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படியே ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த நாள் முதல் கொண்டு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? நான் செய்கிற வேலையில், நான் பிஸ்னஸில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஜீவனுள்ள தேவன் ஆசீர்வாதம் ஊத்து கர்த்தர் சொல்கிறாரு, மகோ மகன், ஏன் கலங்குற, ஏன் பயப்படுற? என் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் இல்லையே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இல்லையே, நாங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். ஆகையில அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த நாள் முதல் கொண்டு உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் வீட்டை, உன் பிள்ளைகளை, உன் கையிட்டு பிரயாசங்களை, நீ செய்கிற என்னோட ஊழியர்களை இந்த நாள் முதல் கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இப்போவே இறங்கி நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி, ஆமாம் எசப்பா, உங்களோட வார்த்தையில் வல்லம் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உங்கள் வார்த்தை ஆமேன்னு இருக்குது அப்பா. சுவாமி, இதோ எங்களை பார்த்து இந்த டெய்லி டிவைஸில் இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் இது எங்கள் வேலையில், எங்கள் பிஸ்னஸில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில் கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டானதுக்காக நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் போது கொண்டு எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கே உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.